விஜய் அரசியல்ல இறங்க போறதுனால தற்பொழுது கோட் படத்துல நடிச்சு முடிச்சுட்டு இன்னும் ஒரு படத்துல மட்டும்தான் நடிக்க போறதாக தெரிவிச்சிருக்காரு. இதனால இப்ப இவர் நடிச்சிட்டு வர்ற கோட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த படத்துல அவரோட பிரசாந்த் பிரபுதேவா, மீனாட்சி சௌத்ரி, ஜெயராம் மற்றும் மோகன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த திரைப்படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாகும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால தொழில்நுட்ப பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வர்றதுனால படம் திட்டமிட்டபடி வெளியாகும்னு தெரிய வந்திருக்கு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் படத்தோட ரிலீஸ் செப்டம்பர் 5ஆம் தேதின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல மறைந்த கேப்டன் விஜயகாந்த் AI தொழில்நுட்பம் மூலமாக ஒரு கதாபாத்திரத்துல நடிக்க போறாருன்னு ஏற்கனவே தகவல் வெளியாச்சு. இதை விஜயகாந்தோட மனைவி பிரேமலதாவும் உறுதி செய்திருந்தாங்க. நிலையில இப்பொழுது இது பற்றிய விவரங்கள் வெளியாகி இருக்கு. இதன்படி விஜயகாந்த் இடம்பெறும் காட்சிகள் 2.5 நிமிடங்கள்னு சொல்லப்படுது. அவர் இடம்பெறும் காட்சி படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரும்னு தெரிய வந்திருக்கு. இந்த காட்சியை பார்த்து மெய் சிலிர்த்து போன விஜய் வெங்கட் பிரபுவை அழைத்து பாராட்டி இருக்காராம். இந்த காட்சிகள் கண்டிப்பாக தியேட்டரை அதிர வைக்கும் என்பதுல சந்தேகம் இல்ல. கேப்டன் வர்ற அந்த 2.5 நிமிட காட்சிகள் படத்தோட திருப்பு முனைன்னு சொல்லப்படுது. இந்த இடைவெளிக்கு பின்னாடி திரையில கேப்டனை பார்க்கிற அவரோட ரசிகர்கள் கொண்டாட்டத்தை ஏற்படுத்துவாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனாலேயே இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம்.